அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக ஜனவரி 5ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கும்பராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருந்து வந்த சுக்கிரன் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து ஜென்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நிறைவடையக்கூடிய அற்புதமான தருணமாக அமையக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்ம ராசிக்குள் சுக்கிரன் வருவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் வருவது ஒரு சில நல்ல மாறுதல்களையும் சிறப்பான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். இருந்தாலும் ஜென்மத்தில் இருப்பதால் அலட்சியம் இல்லாமல் செயல்படுவது நல்லது, உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி மற்றும் சுக்கிரனின் இணை என்பது மிக அற்புதமான மாற்றங்களை உறுதியாக பெற்றுத்தரும். அதிலும் அந்த நிகழ்வு ஜென்மராசியில் நடைபெறுவது என்பது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த சந்தர்ப்பங்களை நிச்சயமாக பெற்றுத்தரும். ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் அதிரடியான முன்னேற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படக்கூடியவர். அப்படிப்பட்டவர் மிக பெரிய அளவில் அதிரடியாகவும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் எதிர்பாராத பல அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தருகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 7.5 சனியில் ஜென்மசனி நிறைவடையக்கூடிய தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது அமோகமான மாற்றங்களை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை இந்த வேளையில் பெற்றுத்தருகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் பொதுவாக ஜென்மராசிக்குள் வந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பிரம்மாண்டமான விரய செலவுகளை மேற்கொள்வதற்கான சூழல் உருவாகும். ஆனால் அந்த பிரம்மாண்ட விரய செலவுகள் கும்பராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் சுப விரயங்களாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேலையை கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான விரயங்கள் கட்டுக்குள் வரும். சுப விரயம் அதிகரிக்கும். குறிப்பாக வீடு பராமரித்தல், வாகனம் பராமரித்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விரயங்களை இனிமையாக சந்திக்கலாம். அதைவிட நல்ல வரன் கிடைத்து திடீர் திருமண பாக்கியமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட ஜென்மராசியில் சுக்கிரன் சனியுடன் இணையக்கூடிய இந்த தருணத்தில் திருமண பாக்கியம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உள்ளது என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்தடுத்த பல நல்ல சுப நிகழ்வுகளை உறுதியாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே இல்லத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியாக கடந்த 5 ஆண்டுகளாக சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மிக பெரிய அளவில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் மிக பெரிய அளவில் சிரமம் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து உறுதியாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல ஆதாயம் நிறைவாக
நிச்சயமாக கிடைக்கும். உண்மையாக கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிர்வாகத்தினர் கொடுப்பதற்கான நிறைவான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட மறுக்கப்பட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் தாமாக உங்களை தேடி வரும். நிரந்தரமான வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில நல்ல பல விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக பெற்றுத்தருகிறாருங்க. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் அடுக்கடுக்காக உங்களுக்கு வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் துவக்கத்தில் இருந்தே சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். நிதி நிறுவனங்கள் மற்றும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளில் சிரமம், சிக்கல் இல்லாமல் சந்திப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறதுங்க. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த காரிய தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள், வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமையும். சிக்கலாக இருந்த கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல தெளிவு கிடைக்குங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான பணிகளையும் கனகச்சிதமாக இந்த வேளையில் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. உங்களோடு நட்பு கொண்டாடக்கூடிய வகையில் பலர் இந்த தருணத்தில் உங்களுடன் அரசியல் சார்ந்த பணியில் ஈடுபடுவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியில் தடையில்லாமல் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் வீண் விரய பராமரிப்பு செலவுகள் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல லாபம், நிகர லாபம் நிறைவாக கிடைக்கும். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு சற்று பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் அனைத்து விதமான காரியங்களையும் துரிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் நிதானத்துடன் செயல்பட்டால் நிச்சயமாக மிக சிறப்பான மகிழ்ச்சியான சூழல் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமானதாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.